Hello everyone, this is Dr. Jayanti Ravindran. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஹை டெஃபினிஷன் 360 டிகிரி லைப்போசக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த உடம்புல வந்து நம்மளோட ஸ்கெலிட்டனுக்கு வெளியில் மசில்ஸ் இருக்குது, மசிலுக்கும் தோலுக்கும் நடுவில் கொழுப்பு சேருது. கம்ப்ளீட்டாக யூனிஃபார்மாக ரிமூவ் பண்ணுறது தான் ஹை டெஃபினிஷன் லைப்போசக்ஷன்னு சொல்லுவோம். இது வந்து நார்மல் கேனுலாஸ் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பண்ணுறது கடினம். அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹை டெஃபினிஷன் லைப்போசக்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து 3 விதமான கருவிகள் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொழுப்பை லைஸ் பண்ணுறதுக்கு அல்ட்ராசவுண்ட் எனர்ஜி டெலிவர் பண்ணக்கூடிய வேசர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த ஃபேட் செல்ஸை பர்ஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஃபேட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பவர் ரெசிஸ்டட் லைப்போசக்ஷன் அதை யூஸ் பண்ணி அந்த வைப்ரேஷன் மூலயமா அந்த ஃபேட் செல்ஸை செப்பரேட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். இது பண்ணதுக்கு அப்புறமா லூஸாக ஸ்கின் இருக்கிற இடத்துக்கு இன்வேசிவ் ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற எனர்ஜி உள்ளே போட்டு அந்த ஸ்கின்னுக்குள்ளே செலுத்தி அந்த ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறோம். ஸோ இது 3ம் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எந்த இடத்துல நம்ம கொழுப்பை ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல செதுக்குனாப்பில் வந்து ஹை டிஃபைன்டாக சுருங்கி வரதுக்கு தான் ஹை டெஃபினிஷன் லைப்போசக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து வேஸ்ட்டுக்கு ஃபுல்லாக 360 டிகிரிஸ் ஃப்ரண்ட்டு பேக்கு கம்ப்ளீட்டாக அந்த வேஸ்ட் லைன் பண்ணும்போது 360 டிகிரி ஹை டெஃபினிஷன் லைப்போசக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரொசீஜர் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பண்ணணும்னா ஒரு 4 to 5 hours சர்ஜரி நடக்கும். சம் பேஷண்ட்ஸ் அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு நாள் நைட் இருந்துட்டு, ஏன்னா மல்டிபிள் ஏரியாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா அந்த வலிக்காக இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுவோம். பெருசாக ட்ரெஸ்ஸிங்லாம் ஒன்றும் போட மாட்டோம். டைட்டாக ஒரு ஷேப் ஃபேர் மாதிரி ஒரு கார்மெண்ட் கொடுத்து அனுப்புவோம். அப்புறம் 2 days கழித்து அந்த இடத்துல ஏதோ ரத்தம் கட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டி வர சொல்லுவோம். அதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக குளிச்சுட்டு எந்த இடத்துல நாங்கள் ஹோல் போட்டு அந்த கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக டியூப் போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு மட்டும் ஆயின்மெண்ட் போட சொல்லுவோம். யூஸ்வலாக ஒரு 5-7 நாள் வரையும் அந்த லைப்போ பண்ண இடத்துல பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட், கொஞ்சம் ஸ்வெல்லிங், நம்னஸ், ப்ரூசஸ் இதெல்லாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஒரு 3 to 4 weeksல கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயிரும். So this is high definition 360 degree liposuction using Vaser followed by power resisted liposuction and then RF skin tightening using Embrace RF. இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சர்ஜரி லைப்போசக்ஷன் அப்டமனுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவருக்கு ஒரு அம்பிளிக்கல் ஹெர்னியா இருந்துச்சு. அந்த ஹெர்னியாவை ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஏன் இந்த மாதிரி ஹெர்னியா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதாவது கீஹோல் சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த கீஹோல் போட்ட இடத்துல அவருக்கு ஒரு சின்ன தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே ஒரு சின்ன ஹெர்னியா இருந்துச்சு. ஸோ இந்த லைப்போசக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்டமனில் லைப்போசக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக எல்லாத்துக்கும் ஒரு சிடி பண்ண சொல்கிறோம். ஏன் சிடிஸ் பண்ண சொல்கிறோம்னா, இந்த மாதிரி ஹெர்னியா இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. கிளினிக்கலாக சம்டைம்ஸ் அது தெரியாது. அந்த மாதிரி ஹெர்னியா இருந்துச்சுன்னா லைப்போசக்ஷன் கேனுலா போடுறதுக்கு முன்னாடி அந்த ஹெர்னியாவை கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன அந்த சுப்ரா அம்பிளிக்கல் ஹெர்னியா ஒன்று இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பண்ணின சர்ஜரினால் அந்த இடத்துல ஷீட் வந்து ஓப்பன், அந்த மசில் அப்டமனல் மசிலில் ஒரு சின்ன ஒரு துவாரம், அதனால குடலிறக்கம்னு சொல்லுவோம். அதுதான் ஹெர்னியா. ஸோ நாங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கார் இருந்துச்சு. அந்த ஸ்காரை எடுத்துட்டு அதே ஓப்பனிங்கில் அந்த ஹெர்னியாவை ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஹை டெஃபினிஷன் லைப்போசக்ஷன் பண்ணி ஸ்கின் டைட் பண்ணோம்.